எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எனக்கு வந்து சாட்டர்டே தானே. ஸோ நேற்று கூட நான் வந்து சொல்லியிருந்தேன் தானே இங்கே வந்து விண்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு. என்கிட்ட வந்து பெரிய ஜாக்கெட் கிடையாது. ஐ ஹாவ் பேடிங் அந்த மாதிரி இருக்குது. பட் ஐ வாண்ட் பாய் கோட்டு தானே, அந்த கோட் மாதிரி இருக்கிறது இந்த கேட்ராமாலெல்லாம் போட்டு நடந்து வருவாங்களே அந்த மாதிரி ஒரு ஜாக்கெட் வாங்கலான்னு ஒரு எண்ணம். ஆக்சுவலி இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ இருந்தாலுமே எனக்கு வந்து வெளியும் போய் கொஞ்சம் சுற்றி பார்த்து முடிஞ்சால் வாங்கிட்டு வரலான்னு நினைக்கிறேன். ஸோ நான் மட்டும் தனியாக போகலங்க. அஃப்கோர்ஸ் என் கூட நீங்களும் வர போகிறீங்க. ஸோ நான் எப்படி போக போகிறேன்னா, லெட்ஸ் கோ. நான் வெளியே வந்தேன்னா எல்லாருமே என்ன பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. யாருடா இந்த மாதிரி அழகான ஒரு பையன் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கானேன்னு மேபி பார்க்குறாங்களோன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா சப்வே ஏற போயிட்டு இருக்கோங்க. சப்வே பூமிக்கட்டியில். ஸோ ஆன் த வே ஐ ஜஸ்ட் கால்ட் மிஸ்டர் லீ அண்ட் ஹீ said he also, நான் இப்போ எதுக்கு இங்கிலீஷில் பீத்திட்டு இருக்காங்க தெரியல. ஸோ நான் போகிற வழியில் வந்து இவனை கூப்பிட்டேன்னா இவனுக்கும் ஜாக்கெட் வாங்கணும்னு சொன்னான். ஸோ இப்போது என்னாச்சுன்னா பிளான் சேஞ்ச் ஆகி 2 பேருமே போயிட்டு இருக்கோம். ஸோ நான் தனியாக போகிறத விட யாரோட சேர்ந்து போகிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் தானே? எஸ் 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 ஆமாம். சரி வாங்க போகலாம். இடத்துல வந்து செம கூட்டங்க, ரொம்ப பேர் இருக்காங்க. இதில் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு இப்போ பசிக்குது தெரிஞ்சுதா. நான் வந்து மார்னிங் மட்டும் தான் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் சாப்பிடல. இப்போ பசிக்குதே. டே, do you know any restaurants? No, I'm looking for a restaurant, but I cannot find the decent. நாங்கள் வந்து டீசெண்டான ரெஸ்டாரண்ட் தேடிட்டு இருக்கோம். இந்த ஏரியா என்னன்னா இட்ஸ் கால் சோங்ஸோ. இங்கே வந்து மோஸ்ட்லி என்ன இருக்குன்னா எல்லா பெரிய பெரிய பிராண்டோட பாப்அப் ஸ்டோர் இருக்குது. இப்போ வந்து அவங்க ஏதாவது நியூ ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னா ஏதாவது எக்ஸிபிட் பண்ணுறாங்கன்னா அதோட ஸ்டோர் இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து க்யூ நின்று இருப்பாங்க அந்த ஸ்டோருக்குள்ளே போய் அதை வந்து ஃபஸ்ட் ஹேண்டாக ட்ரை பண்ணுறதுக்காக. ரெட் கலர்ஸ் ரொம்ப நிறைய பேர் இருக்கிறதுனால இங்கே வந்து போலீஸ் வந்து கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குங்க. எந்த ஸ்டோருக்கு முன்னாடி பார்த்தாலுமே கூட்டம் கூட நிற்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் வீட்டில் இருக்க வேண்டியதானே, ஏன் வெளியே வந்தாங்க? ஸோ மெனி ஈவெண்ட்ஸுங்க, எங்கே பார்த்தாலுமே ஏதாவது எல்லாருமே பண்ணிகிட்டே இருக்காங்க. ஐ ஆல்சோ வாண்ட் டு ஜாயின் அண்ட் லைக் நான் வந்து ஜாயின் பண்ண எப்படியும் ப்ரைஸ் வின் பண்ண போகிறேன். ஸோ மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது தானே, நான் அதனால ஜாயின் பண்ணலை. அப்படி சொன்னால் நீங்கள் நம்பக்கூடாது, ஓகேவா? ஆக்சுவலி ஐ வாண்ட் டு ஜாயின், ஆனால் கூட்டமாக இருக்க எங்கே போனாலுமே. ஸோ அதனால தான் நான் பண்ணலை. ஏதோ ஒரு ஐடல் குரூப்போட பாப்அப் ஸ்டோர் வந்திருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் முன்னாடி நின்று குச்சம் போட்டுருக்காங்க. நானும் இப்படி பண்ண ஒரு காலம் எனக்கு இருந்துச்சுங்க. போய் அது இருந்துச்சு. இது எப்படி இருக்குங்க? எனக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆக்சுவலி. சாப்பிட்றதுக்கு வந்துருக்கோங்க. வந்து ரொம்ப நாய்ஸியாக இருக்குது ஆக்சுவலி, எதுவுமே கேட்க மாட்டேங்குது. I'm just sitting below the speaker. சிக்கன் பீஸா சாப்பிட போகிறேன். திடீர்னு இங்கே இருக்கிற லைட் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன் ஆஃப் பண்ணாங்க? நான் தான் அழகாக வந்திருக்கேனே. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இதோட டேஸ்ட் ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா, பிரியாணி சமைச்சு ஒரு 2 நாள் கழிஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் இருக்கும். நான் முதல் தடவை கொரியாவில் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன்னா, என்னடா அழுகி போன பிரியாணி மாதிரியே இருக்குது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இட் டேஸ்ட் குட், ஓகே. ஏன்னா பிரியாணி வந்து வச்சு சாப்பிட்டா தானே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி டேஸ்ட் குட். வெரி குட். How's it taste? It tastes like அழுகி போன rotten biryani.
Chipotle so good. சாப்பிட்டுட்டு வெளியே இறங்கிட்டாங்க. ஆனால் வந்து இன்னைக்கு வந்து பர்ச்சேஸ் வந்து நடக்காது போல இருக்கு. ஆனால் நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா ஜென்ரல் மான்ஸ்டர் போயிட்டு இருக்கோம். அங்கே போய் என்ன பண்ணுவேன், எதுவும் வாங்க மாட்டேன். கண்ணாடியாக போட்டு பார்க்குறக்காக தான் போயிட்டு இருக்கேன். இது வந்து புதுசாக அவங்க ஓப்பன் பண்ணிட்டு வந்து அவங்களோட ஃப்ளாக்ஷிப் பில்டிங் ஜென்ரல் மான்ஸ்டரோட ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ வாங்க வந்து க்யூ நிற்கிறாங்க பில்டிங் உள்ளே போகிறக்கு. நம்ம எப்படி போகிறது? இப்போ உள்ளே போனாலுமே நம்ம வந்து க்யூ நின்று தான் போகணும். ஓகேவா? Look at this dog. அது வந்து காது வச்சிருக்குது. அந்த காது வந்து இப்படி ஆட்டிச்சாங்க நாய்க்குட்டி. அதுக்கப்புறம் இங்கே வந்து 2 உருக்கு மனிதர்கள் இருக்காங்க, சண்டை போடுறாங்க மாதிரி. பிளேஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. நிறையா அனிமல் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஐட்டம் நிறைய இருக்குங்க. இங்கே பாருங்கள். 네, 여기서라며. அங்கங்கே சுற்றி பார்த்து இப்போ இந்த பில்டிங்குள்ளே வந்திருந்தானே. இப்போ எங்கே வந்திருக்குன்னா டீ சாப்பிட வந்திருக்குங்க. டீ ஒரு டீக்கு என்ன விலை எழுதி வச்சுருக்காங்கன்னா 1000 rupees. சரி, நானும் லீக் என்ன பண்ணேன்னா, சரி பரவாயில்ல, நம்ம உள்ளே வந்து ஒரு டீ வாங்கி 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம், அப்படி ஒரு டிசர்ட்டு சாப்பிட்லான்னு உள்ளே வந்தோன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு டீ வந்து கண்டிப்பாக ஆர்டர் பண்ணணுமா. அது மட்டும் கிடையாது, ஒரு டிசர்ட்டும் ஆர்டர் பண்ணுங்க சொன்னாங்க. எல்லாம் சேர்த்து இப்போ பில் எவ்வளோ வந்துச்சுன்னா 50,000 3,000 rupees வந்துச்சு. கொஞ்சம் காமெடியான விஷயம் என்ன தெரியுமா, நாங்கள் வந்து இந்த ஸ்மால் டாக்குன்னு இந்த வந்து டிசர்ட் ஆர்டர் பண்ணோம். அதுக்காண்டி இவ்வளோ ஸ்மாலாக தரது, இந்த ஆளை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவில்லையாடா. ஸ்மால் டாக்னு இவ்வளோ ஸ்மாலாவா? இந்த 4 டெசர்ட்டுக்கு வந்து எவ்வளோ விலை தெரியுமா? இதுக்கு வந்து 1800 rupees. ஆக்சுவலி இது வந்து நமக்கு ஒத்து வர வேலையாக கேட்டால் இல்லைங்க. ஆனால் ஒரு தடவை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இது நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து 1 டைம் காசு கொஞ்சம் வச்சுருந்தீங்கன்னா யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் ஆர்டர் பண்ண இது இருக்குது தானே, டேஸ்ட் எதுவுமே இல்லை ஆக்சுவலி. ஆனால் ஸ்மெல் லைக் ஸோ, இந்த ஸ்மெல்லில் வந்து ஒரு பெர்ஃப்யூம் ஆகும், அந்த மாதிரி ஸ்மெல் இருக்குது. ஓகே, ஆல்ரெடி நான் வந்து இப்போது 4 கிளாஸ் டீ குடிச்சிட்டேன். என்னால் முடியலை பார்த்தீங்களா. இன்னொரு கிளாஸ் கூட இருக்குது, அது வந்து லீக் ஊற்றி விட்டுட்டேன். ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். எது சாப்பிட்ணுமானுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனால் நம்ம இந்த காசை எதுக்கு கொடுக்குறோன்னா, இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக. இங்கே வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்களா, அதில் வந்து இட்ஸ் காண்டாக ஒரு தடவை வந்து இந்த மாதிரி பார்த்தா நானும் இதெல்லாம் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி சொல்லிக்கலாம், அவ்வளோதான். புரிஞ்சுதான்? இப்போ வாங்க நம்ம திரும்பி போகலாம். போகிற வழியில் வந்து நான் இங்கே வந்து ஒரு இந்தியன் மார்ட்டுக்கு வந்திருக்கேங்க, இத்தேவனங்கிற இடத்துல. இங்கே வந்து எல்லா இந்தியன் ப்ராடக்ட்ஸும் இருக்குது. நான் ஒரு நாளைக்கு வந்து இங்கே வந்து டீட்டெயிலான ஒரு வீடியோஸ் போடுறேன். ஆனால் இப்போ வந்து நான் என்ன வாங்க வந்திருக்கேன்னா, ஜஸ்ட் ப்ரெட்டு, ரொட்டி தேவை. நாளைக்கு வந்து அண்ணா அங்கே எனக்கு தெரிஞ்ச அண்ணன் இருக்காங்க, நான் சம்டைம்ஸ் வீட்டுக்கு போவேன்னு சொல்லியிருக்கேன். அவங்க வந்து என் வீட்டுக்கு சாப்பிட வர போகிறாங்க. ஸோ நான் வந்து ரொட்டி வாங்கலாம் வந்திருக்கேன். ஸோ வாங்க ரொட்டி வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். ஃப்ரோசன் ரொட்டி வாங்கியிருக்கேன். ரொம்ப கோல்டாக இருக்குது. இனி ஏதாவது வாங்குறதுக்கு இருக்கான்னு ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் வந்துட்டு இருக்கேன். நான் போயிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி எனக்கு போன விஷயம் எதுவுமே நடக்கலை. ஸோ நான் ஆக்சுவலி வந்து கோட் வாங்கத்தான் போனேன். ஆனால் பார்த்தேன், நான் அது என்னமோ கொஞ்சம் டைம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் சாப்பிடணும். போய் சாப்பிட்டதுக்கப்புறம் மழை பெஞ்சது. அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் மான்ஸ்டர் போய் அங்கே போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா. ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி ஃபன். ஸோ கோட்டு மட்டும் தான் வாங்க முடியல, பரவாயில்ல, அது வந்து இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கலாம். இன்னொரு நாளைக்குன்னா விண்டர் முடியறதுக்கு முன்னாடி வாங்கிக்கலாம். பட் வந்து நிறையா வந்து ரொட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன், பராட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன். அது வந்து சாப்பிடணும். ஓகேவா? ஸோ நான் வந்து உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகேவா? அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான் தான். ஸோ அன்யா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா?